ஹே காய்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதுசான மூவியை கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவி வந்து ரொம்ப ஜாலியாக காமெடியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த மூவிக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோயின் வந்து ஒரு லெட்டரை படிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த லெட்டர் வந்து ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பா. இதை பார்த்து இவ என்னடா இந்த அக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பா. ஃபேமிலியோட கார் வேற வந்துடுச்சு, இப்போ என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மா திரும்பி அப்படியே ஹீரோனை பார்க்குறாங்க. ஏன்னா அவளோட இடத்துக்கு அவங்களோட ட்வின் சிஸ்டர் இடத்துக்கு இவளை விடுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இது மாதிரி கொஞ்ச நாள் தான் நீ அந்த இடத்துல இருப்ப, அப்புறமா உங்கள் அக்காவை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு அவளை ஸ்விட்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவள் ஒத்துக்கவே இல்லை, இல்லை முடியாது முடியாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாள். பட் அவங்க அப்பா அம்மா வந்து உனக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் எனக்கு அதிகமாக தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாள். அவங்களும் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறமா சொல்கிறா, எனக்கும் அவளுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி இருக்குது. ஒரு வேளை நான் வந்து அவங்கக்கிட்ட மாட்டிட்டேன்னா எனக்கு பணம் கொடுக்கணும், அப்புறமா இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டண்ட் இன்னைக்கு உங்களோட கல்யாணம் மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னால் ஹீரோ எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னு தான் இருப்பார். அதனால ஹீரோவோட அப்பா இந்த கல்யாணம் நீங்கள் ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ஹீரோ கேட்ட உடனே பயந்துட்டு அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணுறாரு. இவர் வந்து ஹூ குரூப்போட வாரிசு. அப்புறமா ஹீரோயின் அழகாக அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வராங்க. ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருப்பார். டேய் சரிடா பேசுங்கடா அப்படின்னு ஹீரோனோட அசிஸ்டன்ட் சொன்னால் ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் வந்து ஹீரோனோட சிஸ்டரோட அசிஸ்டன்ட். ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அந்த ரிங் போட்டு விடுறா. அப்புறமா ஹீரோவும் ஹீரோனை பார்த்துக்கிட்டு அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. பட் அந்த ரிங்கு போகவே இல்லை. ஹீரோயின் இதை பார்த்து ஐயையோ நான் கொஞ்சம் குண்டாயிட்டேனே, அதனால தான் இந்த ரிங்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்கிட்டு அவளோட சுண்டு விரலுக்கு போட்டுக்கிறேன். அப்புறமா இங்கே இருக்கிறவங்க கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரே முறை தான் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆனால் ஹீரோ வந்து அவளை அப்படியே இழுத்து பிடிச்சி டச்சுக்குன்னு கிஸ் பண்ணிடுவார். அப்படியே நைட் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாள். பட் அது வந்து ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்கும். இவ வந்து திங்க் பண்ணுற, என்னடா இன்னும் அக்காவை கண்டுபிடிக்கலையா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னை வந்து இங்கேயே சேல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாள். அதே டைமில் தான் ஹீரோவும் அங்கே வர்றாரு. அவரை பார்த்து ஐயையோ பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாள். அப்புறமா அந்த பெட்ஷீட்டை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்மளோட வெட்டிங் டே. பட் நான் வந்து நம்ம தனித்தனியாக படுக்கலாமா, ஏன்னா நான் காலை அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பேன், காலை ஒதிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்புறமா அது வேறு இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் மந்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறல. ஹீரோவும் அது கேட்ட உடனே அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஹீரோயின் கிட்ட ஒரு சூப்பை கொண்டு வராரு. இந்தா இது குடி, கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். பட் இது வந்து ஹீரோவே அவளுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருப்பார். இது கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹீரோ அப்புறமா போய் அவரோட பிளேஸில் தூங்கிடுவார். இவள் வந்து கொஞ்சம் ஹீரோ மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இவளுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங்காக இருக்கும். 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்போதான் முழிச்சு பார்க்குறாரு. அங்கிருந்து போகணும்னு நினச்சாலுமே விடவே இல்லை. அம்மா நீ வேலைக்கு போக மாட்டே அப்படின்னு கேட்டா, என்ன வேலைக்கா, இல்லை நான் இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறமா ஹீரோ மேலேயே போய் தூங்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் கொஞ்ச நேரம் பார்த்து அப்படியே அவகிட்ட கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போவார். பட் ஹீரோயின் அப்படியே தள்ளி விட்டுடுற. ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குற. அவங்க அப்பாவும் என்னம்மா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது சரி எதுக்கு நீங்கள் நேற்று வந்து உங்களோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க, சிஸ்டரை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அது வந்து அது ப்ரோசஸில் தாம்மா இருக்குது, அவளை கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபோனை வச்சுட்றாரு. இந்த சைடு ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோயின் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனை வந்து ஹீரோவோட அப்பா அம்மா குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. இவ வேறு மனசுக்குள்ளேயே என்னோட ஃபேஸில் ஏதாச்சும் இருக்கா, டேய் என்ன பார்க்காதீங்கடா ஃபுட்டை பாருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோவும் அப்பா அம்மா உங்களோட ஃபுட்டை சாப்பிடுங்க, ஏன்னா ஃபுட்டு வந்து சூடாக இல்லாமல் ஆறி போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. இதை பார்த்து ஹீரோவோட அம்மா வந்து இப்போ ஒய்ஃப் வந்துட்டா, நீ வந்து எங்களை மறந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோயின் வந்து அப்படி கிடையாது, இவர் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் வெறியாக இருக்கார், அதனால தான் சூடாக இருக்கும்போது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாள். அவங்க என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவ வேறு திருன்னு இருக்கா. அப்புறமா சரி அது எதுவுமே கிடையாது, நான் சும்மா தான் அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீ வந்து என்னோட லிட்டில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
அப்புறமா ஹீரோயின் வந்து ஆன்ட்டின்னு சொல்கிறாள, "என்னம்மா என்ன வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அம்மா அப்படின்னு கூப்பிடுன்னு" சொல்கிறாங்களா. ஹீரோயின் அப்படியே சொல்கிறா. அவங்களுக்கு ஒரே ஆனந்தமாயிடுச்சு. ஹீரோவும் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோவை பார்த்து, "என்னோட மருமகளை நீ டீஸ் பண்ணக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பாடு எல்லாமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இது வந்து ஹீரோ லைட்டாக டவுட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பார். கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஹீரோக்கு டாட்டா காமிச்சிக்கிட்டு இருக்கா. "கிளம்பு கிளம்புடா சாமி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. "நீ போனால் தான் நான் போய் அகைன் தூங்க முடியும்" அப்படின்னு டாட்டா சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்து ஹீரோ, "எம்மா தாயே நீ வரமாட்டியா?" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. "எது எது நானா? நான் வரணுமா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். "ஆமாம் ஆமாம், இன்னைக்கு உங்களோட கம்பெனி கிட்ட தான் போகணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோனோட சிஸ்டர் வந்து ரொம்ப வேலை வேலை அப்படின்னு தான் இருப்பா. ஸோ அதனால ஹீரோயின் போய் அந்த காருக்குள்ளே ஏறிக்கிறா. ஹீரோவும் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருப்பாரா. ஹீரோயின் அது பார்த்துக்கிட்டே இருக்கா. "வா, இவனுக்கும் எங்கள் அக்காவுக்கு தான் மேத்ஸ் சூப்பராக இருக்குது" அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஏதோ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற சொல்லு அப்படின்னு சொன்னா, "நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க" அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்து ஹீரோவும், "நீ வேலை பண்ணலைன்னு கூட நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க" அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா. ஹீரோயின் வந்து, "அம்மா இதுக்கெல்லாம் மயங்கக்கூடாது, நீ நீ வந்து இவருக்கு சிஸ்டர் இன்லா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. "என்னம்மா ஃப்ளர்ட் பண்ணுறேன் பாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் அவளோட ஃபோர்ஹெட் கிட்ட கை கொண்டு வராரா. அவள் அப்படியே தள்ளி போயிடுறா. அப்புறமா சைலண்ட் ஆகிடுறாரு ஹீரோவும். இவ போய் அப்படியே அவளோட கம்பெனிக்குள்ளே போகிறா. இவ வந்து டைரக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோனோட சிஸ்டரோட அசிஸ்டண்ட் இருக்காரு இல்லையா, அவரும் ஹீரோயின் பின்னாலேயே வராரு. ஹீரோயின் அப்படியே போய் அங்கே இருக்கிற சேர் மேலே உக்காந்து, "வாவ், இப்போதான் நிம்மதியாக இருக்குது, நான் பார்க்க அப்படியே எங்கள் அக்கா மாதிரியே இருக்கேன் தானே" அப்படின்னு சொன்னா. "ஆமாம் மேடம், உங்களோட நடிப்புக்கு யாருமே ஈடாக மாட்டாங்க தெரியுமா, நீங்கள் மாட்டவே மாட்டீங்க, இது ப்ராமிஸ்" அப்படின்னு இவனும் ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறமா ஹீரோயின், "இவனுக்கு நீ தான் டாப் அசிஸ்டண்ட்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பொண்ணு வந்துட்டு டாக்குமெண்ட்ஸில் சைன் போடணும் அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோயின், "என்ன இங்கேயா?" அப்படின்னு அவர் அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்குறா. அவரும், "ஆமாம் ஆமாம்" அப்படின்னு தலை டிங்கு டிங்குன்னு ஆட்டுறாரு. அப்புறமா சைனை போடுறா. பார்த்தா அவங்க அக்கா பேர் போடாமல் இவ பேர் போட்டு வச்சிருக்கா. அப்புறமா அது அப்படியே கிறுக்கிட்டு அவங்க அக்கா பேர் எழுதுறா. இதை பார்த்து அசிஸ்டண்ட் வந்து, "ஐயோ, இவங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே" அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோனோட சிஸ்டர் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்க அது எல்லாமே ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவளுக்கு வேற தூக்கம் தள்ளுது. வேலை எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வரா. "எப்பா என்னால் முடியலடா சாமி, எப்போ தான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்க" அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே டைமில் தான் ஹீரோவும் அங்கே வராரு. "என்ன உள்ள வரியா இல்லையா?" அப்படின்னு பார்க்குறாரா. இவ வந்து அப்படியே அங்கேருந்து ஓடி போகலாம் அப்படின்னு பார்த்தா, அங்கேருந்து இன்னொருத்தர் வராரு ஃபைல் எடுத்துக்கிட்டு. "சாமி இங்கே வர்றதுக்கு அங்கேயே போகலாம்" அப்படின்னு காருக்குள்ளேயே ஏறிட்டா. அப்புறமா ஹீரோயின் கிட்டேயும் சொல்கிறாரு ஹீரோ, "ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்டால், "ஒன்றும் கிடையாது, அவங்க வேலை வேலைன்னு தொல்லை பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்கிறாளா. அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் இதை பார்த்து, "ஐயோ, எங்கள் அக்கா தான் வேலையில் புலியாச்சே." "அது இல்லைங்க, நம்ம இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதனால தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் அவளுக்காக ஒரு பார்சலை கொடுக்குறாரு. ஹீரோயின் வந்து, "ஐயோ, இது என்னோட ஃபேவரட் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. பட் இது வந்து ஹீரோ டவுட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அது வந்து ஃபேவரட், பட் ஹீரோ கிட்ட வந்து அவரோட அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாரு. 3 நாளுக்கு முன்னாடி ஹீரோனோட சிஸ்டருக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து அலர்ஜி. பட் ஹீரோயினுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஹீரோ இப்போ திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து அந்த ஸ்ட்ராபெர்ரி கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோ அப்படியே ஹீரோயின் கிட்ட போகிறாரு. ஹீரோயினுக்கு அப்படியே லைட்டாக பயமாக இருக்கும். அப்படியே போய் ஹீரோயின் வாய்க்கிட்ட இருக்கிற அந்த க்ரீமை தொடச்சி விடுறாரு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, "என்ன, எதுக்கு நீ என்னை பார்த்து பயப்படுற?" அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் வந்து சைலண்ட்டாகவே இருந்துட்டு, "நான் ஒன்றும் பயப்படலையே" அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறா. அப்படியே நைட் ஆயிருக்கும். ஹீரோயின் அப்புறமா ஹீரோ அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ அது எப்படி தான் வேலை பண்ணுறாரு அப்படின்னு சைடு கண்ணாலேயே பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போது அதே டைமில் தான் அவளுக்கு வயிறு வேறு கர் கர் அப்படின்னு சவுண்ட் போடுது. இந்த சவுண்டை வேற ஹீரோ கேட்டுடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, "நான் வேற சாப்பிடல இல்லையா, அதனால தான் வயிறு சவுண்டு போடுது" அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும், "சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செஃப்பை கூப்பிடுறேன்" அப்படின்னு சொன்னா. ஹீரோயின், "இல்லை வேணாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ போய் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்றேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி இங்கிருந்து போகலான்னு பார்த்தா, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, "இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இங்கே இல்லையே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின், "என்ன, உங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கூடவா இல்லை? இங்கே பாருங்க, நீங்கள் அது இதுவரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிடாதீங்க, அது உண்மைதானே, நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க தானே" அப்படின்னு கேட்குறா. அதுவும் சந்தேகத்தோட தான் கேட்குறா. இப்படி ஒரு மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ இதுவரைக்கும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதே கிடையாது. அதுதான் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு தாங்கவே முடியல.
அது எப்படி உங்களால் ஒரு ஜங்க் ஃபுட் கூட சாப்பிடாம இருக்க முடிஞ்சது? இங்கே பாருங்க, இன்னைக்கு நான் தான் உங்களோட மாஸ்டர் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடைக்கு போய் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரா. இன்னைக்கு பாருங்க நான் எப்படி சமையல் பண்ணி அசத்துறேன்னு. நீங்கள் சாப்பிட்டு அப்படியே என்னோட சமையல்ல மயங்கி போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் அவள் சமைக்கிறத வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார். ஃபைனலி ஹீரோயின் சமைச்சு முடிச்சிட்டு ஹீரோ கிட்டேயும் கொண்டு வந்து வைக்கிறா. ஹீரோவும் அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். சரி ஒரு வாய் சாப்பிடலான்னு சாப்பிட்டு பார்த்தா அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவர் லைட்டாக சாப்பிட்றாரா, இதை பார்த்து ஹீரோயின் வந்து ஐயய்ய அது அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே எடுத்து சாப்பிட்றா பாரு. அப்படி தான் சாப்பிடணுன்னு ஹீரோக்கிட்டேயும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாள். இவங்க 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கா இவ கூட இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹீரோயின் வந்து தொண பேசிக்கிட்டே இருப்பாள். அப்போ ஹீரோ வந்து சடனாக சாப்பிட்றத விட்டுட்டு ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்புறமா ஹீரோயின் கிட்ட லைட்டாக கிஸ் பண்ணலான்னு கிட்டே போய்கிட்டு இருப்பாரா. பட் ஹீரோயினுக்கு வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு தள்ளி வந்துடுறா. இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுவா. வடை போச்சேன்னு ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். இவளுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். ஹீரோயின் வந்து என்னப்பா நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா அவங்க அப்பாவை பார்த்து. ஆமாம்மா நான் கொண்டு வந்திருக்கேன், ஆனால் யாராச்சும் பார்த்துட்டா இது கொஞ்சம் ஆபத்தாயிடுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பட் ஹீரோயின் வந்து என்னால் இதை விட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பார்த்தா அதில் வந்து நாய்க்குட்டி இருக்குது. அவளுக்கு வந்து நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால தான். அதே டைமில் தான் அங்கே ஒரு கார் வருது. காருக்குள்ளே இருந்து யார் வருவாங்க? ஹீரோ தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் அப்புறமா அவங்களோட அப்பா அவங்க 2 பேருமே அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துடுறாரு. என்னம்மா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரா. ஹீரோயின் வந்து ஹனி, நீங்கள் என்ன வேலைக்கு போகலையா? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அகைன்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு அவள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது ஹீரோவும் அது வந்து இங்கே என்னோடய ஃபைலை வந்து நான் வீட்டிலையே வச்சுட்டேன், அதனால தான் அது கொண்டு போக வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் நாய்க்குட்டி வச்சுருக்காங்க இல்லையா, இது வந்து லைட்டாக ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஹீரோனோட சிஸ்டருக்கு வந்து கேட்டு தான் பிடிக்கும், டாக் பிடிக்காது. அதே டைமில் ஹீரோயினோட அப்பாவும் இது வந்து என்னோட தப்பு தான், நான் எனக்கு பிடிக்குமேன்னு டாக் கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ வந்து ஐயோ உனக்கு நிஜமாவே டாக்னா அவ்வளோ பிடிக்குமா? பட் உனக்கு கேட்டு தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஆமாம் ஆமாம், அது வந்துன்னு அப்படின்னு தயங்கிக்கிட்டு இருப்பேன். ஹீரோவும் ஏதாச்சும் நான் தப்பாக கேட்டுட்டேன்னு அப்படின்னு சொல்கிறாரா. இங்கே பாருங்கள், எனக்கு டாகும் பிடிக்கும் கேட்டும் பிடிக்கும், 2மே நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். பட் டாக் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாளா. ஹீரோவும் சரி உனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ வந்து அது கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோயின் வந்து என்னங்க இது உண்மையாவா? நான் வந்து என்னோட டாவ்டாவை என் கூடயே வச்சுக்கவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். எங்கள் பாரு டாவ்டாவ், உன்னோட அப்பாவுக்கு கிஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் ஹீரோ வந்து எனக்கு டாகோட கிஸ் வேணாம், உன்னோட கிஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பட் ஹீரோயின் வந்து டாகுக்கு தான் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவா. அப்புறமா நைட் ஆயிருக்கும். ஹீரோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுட்டு உங்களுக்காக தான் நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போது ஹீரோக்கு வந்து உடம்பெல்லாம் லைட்டாக வலிச்சுக்கிட்டு இருக்குமா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ உடம்பு வலிச்சுதுன்னா நான் வந்து லைட்டாக உங்களுக்கு மசாஜ் பண்ண விடவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். இங்கே பாருங்க, எனக்கு வந்து எங்கள் அப்பா கிட்டே இருந்து இந்த மசாஜ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் ஹீரோக்கும் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாள். இப்படியே அவள் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அழகை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டு இருக்கா. வாவ் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு பார்த்தா ஹீரோ சடனாக கண்ணை ஓப்பன் பண்ணிடுறாரு. அவளுக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. அங்கிருந்து போகலான்னு பார்த்தா ஹீரோ விடவே இல்லை. அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்து அவளை மேலேயே உட்கார வச்சிடுறாரு. அப்போ ஹீரோவும் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணலைன்னு பார்ப்பாரு. பட் ஹீரோயின் வந்து இது வேணவே வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவள் எழுந்து போயிடுறா. இங்கே பாருங்க, இங்கே இவளுக்காக தான் நான் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, இது சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். ஹீரோவும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். கால் வருதுன்னு அங்கிருந்து போயிடுவா. அப்போது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணுறா. ஹீரோயின் அந்த காலை அட்டென்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. ஹீரோனோட ஃப்ரெண்டு பேர் வந்து ஃபேங். அவள் வந்து அப்ராடில் இத்தனை நாள் இருந்திருப்பா. பட் சடனாக ஊருக்கு வந்திருப்பாள். இதுதான் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாள். ஹீரோயின் வந்து என்னது இவ்வளோ சீக்கிரமாவா நீ வந்துட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் இல்லையா
ஃபேங் அவங்க வந்து சரி வா நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டா. பட் ஹீரோயின் வந்து இல்லை இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே பாரு உன்னோட அக்காவுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, நீ எதுக்கு இப்போ வர முடியாதுன்னு சொல்கிற, ஏய் வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. பட் ஹீரோயின் வந்து இப்போ என்னால் வர முடியாது, ஏன்னா நான் வந்து என்னோட சிஸ்டருக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மேரேஜில் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒன்றுமே புரியலை, அவள் என்னடா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பா. அவளும் சொல்கிறா எனக்கு புரியலை, சரி ஏதாச்சும் இருக்கட்டும், நீ நாளைக்கு வந்தே ஆகணும், நீ வரலன்னா உங்கள் வீட்டு முன்னாடி நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு பயமுறுத்துறா. இங்கே ஹீரோயின் வந்து ஐயோ இப்படியெல்லாம் பேசாத, சரி நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிருக்கும். ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் இன்னைக்கு வேற அவளோட பர்த்டே ஆச்சு, லேட் நைட் வரைக்கும் அவள் அங்கேயே ஸ்டே பண்ணுவாளே, என்னதான் பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க திங்க் பண்ணும்போது கால் ஆட்டிக்கிட்டு அந்த ஸ்லிப்பரை வந்து கீழே போட்டுடுறாங்களா. அது எப்படியாச்சும் எடுக்கணுமே அப்படின்னு ஹீரோயின் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அதை வந்து நான் கேஷுவலாக எடுப்பேனே அப்படின்னு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுக்கிட்டு இருப்பாள். ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவள் சடனாக வந்து எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஃபேஸை வச்சுக்கிட்டு ஆ ஹனி என்ன ஆச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போது ஹீரோயின் எடுக்க வருவாங்களா, ஹீரோ வந்து சடனாக ஹீரோனோட காலை பிடிச்சிடுறாரு. அவள் அப்படி வாட் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஹீரோனோட அத்தை இல்லையா, அவங்க வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அது வந்து ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, இது வந்து சூடாக சாப்பிட்டுட்டேனா அதனால தான் வாய் கொஞ்சம் சுட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அவங்களும் பார்த்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சாப்பிடும்போது கேர்ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை வந்து ஹீரோனோட காலுக்கு போட்டு விடுறாரு. அதுவும் அவளை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போட்டு விடுறாரு. அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்போ ஹீரோவும் சொல்கிறாரு இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன், கொஞ்சம் வேலை இருக்குது, நீ எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரா. ஹீரோயினுக்கு வந்து இது கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நிமிஷம் சந்திரமுகி வந்து ஹீரோனோட உடம்புல வந்து போயிடுவா. அப்படியே வாவ் ஏய் ஜாலி அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பாள். எல்லாருமே ஒரே ஒரு லுக்கு தான். அப்படியே ஹீரோயின் வந்து அது வந்து ஹீரோ வரலன்னா கூட வீட்டில் வந்து லைட்டிங்ஸ் இருக்கு அதனால தான் அப்படின்னு எதேதோ சொல்லி மேனேஜ் பண்ணிட்டா. இந்த சைடு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இல்லையா, அவள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஃபேங். அதே டைமில் தான் ஹீரோயினும் வராங்க. அப்படியே அவங்க 2 பேருமே ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, அதனால் ஹக் பண்ணிக்கிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க இங்கே பாரு செல்லம், இன்றைக்கி நம்ம குடிக்காமல் இங்கேருந்து போகவே கூடாது அப்படின்னு ஹீரோனை பார்த்து சொல்கிறா. ஹீரோ தான் இன்றைக்கி வரமாட்டார், அதனால் ஹீரோயின் வந்து நீ தான் பர்த்டே பொண்ணு, நீ என்ன பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே உள்ளே போகிறாங்க. இது வந்து ஹீரோ அப்புறமா அவரோட ஃப்ரெண்ட் அவங்க 2 பேருமே பார்த்துடுறாங்க. இந்த பையன் பேர் வந்து மா, அப்படியே இவன் வந்து எம் குரூப்போட வாரிசு. இவனுக்கு வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் மேலே ஒரு கண்ணு. ஓ நீ இதுக்கு தான் இங்கே வந்தியா அப்படின்னு கேட்பானா. உன்னோட ஒய்ஃபை நீ அப்செட் பண்ணாதடா அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு நான் ஒன்றும் அவளை அப்செட் பண்ணலை, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பார். சரி மச்சான், நம்ம இங்கே வந்ததே ரொம்ப என்ஜாய் பண்ணதான், சரியா நீ எது பற்றியும் கவலைப்படாத, சரி வா நம்ம கூட உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த சைடு ஹீரோயின் அப்புறமா ஹீரோனோட ஃப்ரெண்டு ஃபேங் இல்லையா, அவங்க வந்து அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சரி சரி இரு, உனக்காக நான் கொஞ்சம் ஆளுங்களை நான் செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாடல்ஸை கூப்பிடுறாங்க. அந்த மாடல்ஸும் அந்த ரூம்குள்ளே வராங்க. ஹீரோயின் அப்படியே சரி சரி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. எல்லாருமே அந்த மாடல்ஸ் கூட ஜாலியாக தான் இருப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு அப்படியே குஜாலா ஆகிட்றா. அப்புறமா அந்த மாடல்ஸ் வந்து அங்கே இருக்கிற பொண்ணுங்க கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறது, ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விடுறது. அதே டைமில் தான் அந்த ரூமுக்கு ஒரு பாக்ஸ் வருது. ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து என்னடி இது, நீ தான் எனக்காக இந்த சர்ப்ரைஸை ப்ரிப்பேர் பண்ணியா அப்படின்னு கேட்பா. பட் ஹீரோயின் வந்து இல்லையே, நான் கேட்டதே நான் இது எந்த ஒரு அரேஞ்ச் பண்ணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிறது வந்து அவன் வந்து அப்படியே பே அப்படின்னு பயமுறுத்துடுறான். இந்தம்மா இந்த ஃப்ளவர் உனக்காக தான் அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறான். ஹீரோனோட ஃப்ரெண்ட் உனக்கு இது இவன் தெரியுமா அப்படின்னு கேட்ட ஹீரோயின் வந்து இல்லை இல்லை எனக்கு இவன் யாருன்னே தெரியாது, யார் இவன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாள். அப்போது அப்படின்னே என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்த ஹீரோ தான். அப்போது அதை வந்து ஹீரோயின் பார்த்து அப்படியே கடுகடுன்னு ஆடுது அவளுக்கு. ஏன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டார், அதனால தான். ஹீரோவும் என்னம்மா
என்ன உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. பட் ஹீரோனோட ஃபேஸில் ஒரு கூட ஆடவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கா. என்ன ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீ வந்து எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. ஐயோ உங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! நீங்க வந்து எங்க அக்காவோட புருஷன் தானே அப்படின்னு அந்த பிளேட்டே சேஞ்ச் பண்ணிடுறா. ஐயோ! நான் வந்து உங்களோட ஒய்ஃபோட சிஸ்டருங்க. என் பேர் வந்து டேங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் இது எதுவுமே நம்புற மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் பிரதர் இன் லா இந்தாங்க ஹாய் அப்படின்னு கைய கொடுக்குறா. அவரும் கைய கொடுக்குறாரு. அப்புறமா ஹீரோயின் நாங்க வந்து ட்வின்ஸா இருக்கிறதுனால இப்படிதான் அப்பப்போ மிஸ்டேக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பட் ஹீரோ இதெல்லாம் நம்புவாரா? அவர் தான் இவ பத்தி கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ கேட்குறாரு, அப்போ எதுக்கு நீ கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் வந்து நான் அப்ராட்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அப்ராட்ல இருந்தேன். இப்போ தான் வந்தேன். நான் வரும்போது என் ஃப்ரெண்டு கூட என் கூட தான் இருந்தா அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டை காட்டுறா. அவ வந்து டேய் எதுக்குடி என்னை இழுக்குற அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோனை காப்பாத்தணுமாச்சே, அதனால ஆமா ஆமா அவ என் கூட தான் இருந்தா, இன்னைக்கு தான் வந்தோம் நாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்போ அந்த மாய இருக்காரு இல்லையா, உனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. அதில் வந்து ஒரு செயின் இருக்கு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த செயின் வந்து. வாவ்! இந்த கிஃப்ட் இந்த நெக்லஸ் வந்து எனக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் அகெயின் கேக்கை வந்து ஆர்டர் பண்ணுறான். அகெயின் அந்த பர்த்டே பார்ட்டி வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈரன் கூட அப்படியே ஐயோ எப்படியாச்சும் இங்கேருந்து வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போது ஒரு பையன் வந்து ஹீரோன் கிட்ட க்ளோஸாக வரானா. அப்போது ஹீரோ சடனாக அவன் முன்னாடி வந்துடுறான், ஹீரோன் முன்னாடி. அந்த பையன் வந்து பயந்து அங்கேருந்து போயிடுவான். ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னால் தான் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோயின் வந்து பிரதர் இன் லா ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு எதுவும் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ இங்கே வந்திருக்கிறது உன்னோட சிஸ்டருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்து ஐயோ அது இப்போ வந்து அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்க்குற. அவள் வந்து என்ன பார்க்கதாம்மா தாய் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆமாம் தெரியுமே அப்படின்னு ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுறா. சரி உங்கள் அக்கா எதுக்கு வரல அப்படின்னு கேட்டால், நாங்கள் இன்வைட் பண்ணோம் பட் அவள் வந்து உங்களுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. நீங்கள் என்னோட சிஸ்டரை கல்யாணம் பண்ணதுக்கு நீங்கள் தான் லக்கியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஹீரோவும் ஓ அப்படியா, சரி சரி நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிறேன், என்னோட ஒய்ஃப் தான் எனக்காக வெயிட் பண்ணுறா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோ வீட்டுக்கு போனால் அவள் மாட்டிப்பா. அதனால ஹீரோவோட கையை பிடிச்சி இங்கே பாருங்க நீங்கள் தான் இந்த பர்த்டேக்கு வந்துட்டீங்க இல்லையா, இங்கே வந்துட்டீங்க, இங்கேருந்து ட்ரிங்க் பண்ணாமல் போகவே கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் உங்களுக்கு கூட வந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டை ஃபேங்கை கூப்பிடுறா. ஃபேங் அப்படியே அமைதியாக வந்து வாங்க வாங்க பிரதர் இன்லா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கொஞ்சம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஊற்றி கொடுக்குற. ஹீரோவும் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பார். அப்புறமா சரி வாங்க வாங்க உக்காருங்க அப்படின்னு அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்போவுமே என்னோட சிஸ்டர் கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதே டைமில் தான் ஹீரோயின் வந்து நைஸாக அவங்களோட பேக்கை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. பட் ஹீரோ வந்து இதை பார்த்துடுறாரு. இருந்தாலும் சைலண்ட்டாக தான் இருப்பார். இந்த சைடு ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு கேபை புக் பண்ணியிருப்பா. பட் வர்றதுக்கு லேட் ஆகிடுமா. அப்போது அங்கே ஒரு டெலிவரி பாய் போய்கிட்டு இருப்பானா. அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்பா எப்பா தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, நான் உன் கூட ஒரு டீலை வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டு அவன் வந்து என்ன பேசுகிற நீ, நான் எவ்வளோ லாயல் தெரியுமா, நான் எவ்வளோ பொலைட்டான ஆள் தெரியுமா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஹீரோன் வந்து அப்படியே அவனை பார்த்து குறுன்னு சிரிக்கிறா. இந்த சைடு ஹீரோ பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இங்கே பாருமா எனக்கு போதும், என்னோட ஒய்ஃப் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, அவளுக்காக நான் இங்கேருந்து போயே தீரணும், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே வந்து இவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பார். இங்கே நான் தான் இருக்கேன் என் கூட என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் பின்னால் போனால் என்ன யூஸ் இருக்குது, சரி வா உனக்கு ட்ரிங்க் பண்ணணும் தானே, நான் வந்து உன் கூட ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாரா. இங்கே பாரு என்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். இவன் வந்து ஹீரோயின் பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காள. இதை வந்து கேட்ட உடனே வந்து என்னம்மா உனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கா, இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த சைடு ஹீரோயின் வந்து வீட்டுக்கிட்டேயே வந்துடுறா. அப்போ அந்த பையனுக்கு வந்து பேயும் பண்ணிடுறா. அவன் வந்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் எப்பாச்சும் இது மாதிரி நடந்தால் நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோயின்
ஹீரோயின் வந்த உடனே ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுறாரு. இது வந்து இவ பார்த்த உடனே ஐயோ அதுக்குள்ளே வந்துட்டானே அப்படின்னு போய் ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோவும் மெதுவாக நடந்துக்கிட்டு வராரா. ஹீரோயின் எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு அங்கிருந்து ஜன்னல் ஏறி வீட்டுக்குள்ளே வரா. ஹீரோவும் ஹீரோயின் ரூம் கிட்ட வந்துடுறாரு. கதவு கூட தட்டுறாரு. ஹலோ அப்படின்னு. ஹீரோயின் வந்து யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸு அவளோட பேகு அந்த செருப்பு எல்லாமே கீழே போட்டுடுறா. ஹீரோவும் என்ன இவ எதுவுமே பேசவே இல்லையே, என்னம்மா ஏதாச்சும் பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இங்கே ஹீரோயின் வந்து ஒரே தாவுதா பெட்டு மேலே தாவிட்ட பெட்ஷீட் எல்லாமே போட்டுக்கிட்டா பார்த்தா ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. அதனால தான் ஹீரோ ரூம்குள்ளே வராரு. ஹீரோயின் அப்படியே ஐயோ பார்க்குறானே பார்க்குறானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் வந்து மெதுவாக என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் தான் இன்றைக்கி வரமாட்டேன்னு சொன்னீங்க தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. என்னோட அழகான ஒய்ஃப் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் வந்தே தீரணும் இல்லையா, உன்னோட சிஸ்டரை நான் இன்றைக்கி பார்த்தேன், இன்றைக்கி தான் அவள் ரிட்டர்ன் ஊருக்கு வந்தாலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அதனால தான் அவ கூட கொஞ்சம் நான் வந்து வெல்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஐயோ இங்கே பாருங்கள் நம்ம எல்லாம் ஃபேமிலிஸ், நமக்குள்ளே இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே வேணாம் சரியா, உங்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம், அது மட்டும்தான் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி சரி நாளைக்கு வந்து நான் உன் கூட உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு கையை காட்டுறா. ஹீரோ கையை பார்த்த உடனே அப்படியே உள்ளே வச்சுக்கிறா. அது வந்து வேணாங்க, என்னோட சிஸ்டர் வந்து அவள் எப்போ வருவா எப்போ போவா அது யாருக்குமே தெரியாது, யாருக்கு தெரியும் அவள் இன்னைக்கு கூட நாளைக்கு கூட வெளிநாட்டுக்கு பறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா ஹீரோ கிட்ட. ஓ அப்படியாம்மா, நான் ஆல்ரெடி உன் சிஸ்டர் கிட்டே பேசிட்டேனே, அவள் வான்னு சொன்னா அப்படின்னு சொன்னா. ஹீரோயின் வந்து எப்பா எப்போ எப்படி போய் பேசுகிறான் பாரு, அது கூட போய் பேசும்போது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் போய் பேசுகிறான். நான் எப்போ உன்கிட்ட டீல் வச்சுக்கிட்டு நான் எப்போ அதுக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சி பார்க்குறேன். அப்புறமா ஓ நீ என்னை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா, நானா இல்லை என் சிஸ்டராக அங்கே இருந்ததுன்னு, நீ என்ன தான் நினச்சாலும் நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறேன். இப்போ இவன் வந்து ஏதோ சஸ்பீசியஸாக நடந்துக்கிறான், நான் வாய் விட்டா தானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பா. அப்போ ஹீரோ வந்து மெல்லமாக ஹீரோயின் கிட்டேயே வராரு. ஹீரோயின் பக்கத்தில் உக்காந்து செல்லம் என்ன ஆச்சுமா, உன்னோட ஃபேஸ் எதுக்கு இவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து எல்லாமே உன்னால தான் என்னோட ஃபேஸ் வந்து ரெட் ஆகிடுச்சு, உனக்காக பயந்து தான் என்னோட ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு, ஹனி என்னை விட்டு தள்ளி இருங்க, அப்புறமா உங்களுக்கும் கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அப்போ ஹீரோ வந்து உன்னோட கோல்டு வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுத்தா உன்னோட கோல்டு கம்மி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை வந்து கழட்டுறாரு. ஹீரோயின் வந்து இது பார்த்துக்கிட்டு இருப்பாளா, அப்படியே போய் ஹீரோ மேலேயே படுத்துக்கிறா. இங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்ன உனக்கே ஆசையாக இருக்கா என்னோட ட்ரெஸ்ஸு கழட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அப்படியே அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயே பெட்ஷீட் போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஐயோ எத்தனை நாளைக்கு தான் இப்படி தப்பிச்சு போகணுமோ, எம்மா சிஸ்டர் எங்கம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதே டைமில் ஒரு புதுசான பையனை காட்டுறாங்க. அந்த பையனுக்கு வந்து லெக்கு உடஞ்சிருக்கு. அப்போது அந்த இடத்துக்கு ஹீரோனோட சிஸ்டர் வரா. ஏன்னா இந்த பையன் வந்து ஹீரோனோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட். அவள் மெடிசன் எல்லாமே கொண்டு வந்துட்டு இங்கே பாரு நீ எதுக்கு இப்போது எழுந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணுமா, அதனால தான். அப்போது ஹீரோனோட சிஸ்டரை பார்த்து கேட்குறேன், என்னால் தான் உன்னோட வெட்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அப்போது அவள் வந்து அப்படியே இங்கே பாரு, இது வந்து நானாக தான் ஓனாக எடுத்த டிசிஷன், இது வந்து என்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க.